ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, நேற்று ஒரு சில இன்சிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் நடந்தது. எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிதும் இடையூறாக வந்து இருந்தது. இது பார்த்தீங்கன்னா தினமும் நடக்கிற தலைவலி தான். ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் பேசுகிறது மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் அடுத்தவங்க வீட்டில் வந்து குடமாக தண்ணி எடுத்து உள்ளே ஊற்றுறது, இந்த மாதிரி இந்த வேலை பார்க்குறவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ நான் வந்து 100க்கு கால் பண்ணியிருந்தேன். 100க்கு கால் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போலீஸை வந்து அனுப்பி வச்சுருந்தாங்க. ஸோ போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட என்னென்னு விசாரித்தாங்க. நான் வந்து நடந்த மாதிரி சொல்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவர் வந்து சிம்பிள் அண்ட் கிறிஸ்பியாக தான் எதிர்பார்க்குறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடையூறு பண்ணுறாங்க, தகாத வார்த்தையை பேசுகிறாங்க. நாங்கள் வீட்டுக்குள்ளே எங்களோட ஃபேமிலி மேட்டர்ஸை பேசினா கூட பார்த்தீங்கன்னா அவங்க ஒட்டு கேட்டுட்டு எங்களுக்கு அகென்ஸ்டாக வந்து தகாத வார்த்தைங்க யூஸ் பண்ணுறாங்க, எங்களை ரொம்ப வந்து ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட பேசிட்டு அந்த பார்ட்டிக்கிட்ட போய் பேசுகிறாங்க. அவங்கக்கிட்ட வந்து இருக்க போகிறது கொஞ்ச நாள் தான். அந்த மாதிரி இருக்கப்ப எதுக்கு ஒருத்தர் பகைச்சிக்கணும், பக்கத்தில் இருக்கவங்க கூட வந்து நல்ல விதமாக பழக தெரியாதான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எல்லாத்துக்கும் வந்து சைலண்ட்டாக இருந்துட்டு கடைசியாக வந்து போய் சொல்கிறாங்க. காலங்காத்தால் அவங்க பண்ண வேலை எல்லாமே நான் பண்ணதா அப்படியே கொஞ்சம் கூட வந்து வாய் கூசாமல் நாக்குக்கு நரம்பு இல்லைன்ற மாதிரி அப்படியே வந்து போய் சொல்லிட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த மாதிரி கண்டதையும் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து ரிச்சி ஸ்ட்ரீட் வரையுமே போயிருந்தேன். அங்கே வந்து சிசிடிவி ஏதாவது கொட்டேஷன் வாங்கலாம், நமக்கு அஃபோர்டபுளாக இருந்துச்சுன்னா நம்ம போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து போயிருந்தேன். கசின் வீட்டுக்கு வந்து நான் போயிட்டு நான் இன்றைக்கி தான் வந்தேன். ஸோ நேற்று நைட்டை வந்து கசின் வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருந்தேன். ஒரு 2 hours கூட தூங்க முடியல. அவங்களுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா போன மாதம் 5 lakhs எடுத்து கொடுத்தேன். அந்த 5 lakhsல வந்து கடன்லாம் தீர்த்துக்கிட்டு நாங்கள் நல்லபடியாக இருக்கோம், கந்து வட்டியிலேருந்து வெளியில் வந்தால் போதும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு அது வந்து பத்தலை. மறுபடியும் வந்து 2 லட்சம் கேட்டாங்க. 2 லட்சம் வந்து கடன் வாங்கி கொடுத்தேன். அதுவுமே பார்த்தீங்கன்னா தீர்ந்து போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு 3 லட்சம் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் அன்ஃபார்ச்சுனேட் பார்த்தீங்கன்னா ஒரு சில லோன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனால் எனக்கு கிடைக்கல. மறுபடியும் பார்த்தீங்கன்னா வேறு எதுலையாவது இருக்கான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி நேற்று அவங்க வீட்டுக்கு போனப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கந்து வட்டிக்கு வந்து வாங்கிறதுக்கு வந்து போகிறாரு. நான் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுறேன், நீங்கள் மறுபடியும் கந்து வட்டிக்கு போய் மாட்டிக்காதீங்க, நான் ஆல்ரெடி 7 லட்சம் ரூபாய் கொடுத்தது வந்து வேஸ்ட்டாக போயிடும், வெயிட் பண்ணுங்கள், நான் வேறு ஏதாவது நான் பார்த்து நான் எடுத்து தரேன்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு வந்து நான் ட்ரை பண்ணேன். IndusInd பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.23 lakhs வந்து கிரெடிட் கார்டுக்கு அகேன்ஸ்டாக வந்து கொடுத்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நான் உடனே வந்து இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது, ஜிஎஸ்டியெல்லாம் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி வந்தது. ஆனாலுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓடிபி மூலமாக நான் வந்து ப்ராசஸ் பண்ணிட்டேன். ஆனால் அது இன்ஸ்டன்ட் ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது, 2 to 3 days ஆகும்னு சொல்லிட்டு இன்னும் அக்கௌண்ட்டுக்கு வராமல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் நமக்கு யார் உதவுனாங்க, நமக்கு யார் உதவலைன்றதெல்லாம் தாண்டி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 4 பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற ஒரு பொசிஷனுக்கு வந்து வந்திருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்படாமல் வந்துடாது. இப்போ நம்ம வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப ஸோ நம்ம பக்கத்தில் இருக்கவங்க எப்படியெல்லாம் பேசுகிறாங்க தெரியுமா? இவன் ஒரு பிச்சைக்காரன், இவன் வீட்லேயே உட்காந்துக்கிட்டு இருப்பான், இவன் அம்மாவால் தான் இவன் வந்து பொழைச்சிக்கிட்டு இருக்கான், அவங்க அம்மாவே இல்லைன்னா இவெல்லாம் வந்து நாண்டுக்கிட்டு சாவான், ஒரு அப்பனுக்கு பிறக்கல அப்படின்னு சொல்லிட்டு தகாத வார்த்தையில் பேசுகிறாங்க. நான் யார் புண்ணியத்துலேயும் வாழலை, எங்கள் அம்மா புண்ணியத்துலலாம் நான் வாழலை. எங்கள் அம்மா வந்து என்னால் தான் அவங்க நல்லா இருக்காங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என் கசினோட ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, நீ இன்னைக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு நீ இருக்கன்னா ரொம்ப சந்தோஷம், கண்டிப்பாக யாருக்கு சந்தோஷம் இருக்குதோ இல்லையோ உங்கள் அம்மாவுக்கு வந்து கண்டிப்பாக சந்தோஷம் இருக்கும், காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஃபோனில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் அந்த பழைய கதையெல்லாம் நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப அப்படி வந்து சொன்னார் அவர். ஆனால் எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அது எதையுமே பார்த்தீங்கன்னா வெளியே காட்டிக்கிறது கிடையாது. யார்கிட்டையும் போயிட்டு என் பையன் வந்து தங்கம் வைரம்னு சொல்லிட்டு எப்பயுமே வந்து என்னை பற்றி வந்து புகழ்ந்து பேசினது கிடையாது. அது எதுக்கு அப்படி இருக்காங்கன்னு தான் தெரியல. கடைசி வரையும் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து மட்டம் தட்டிக்கிட்டே தான் அவங்க வந்து இருந்தாங்க. ஸோ இதுதான் அவங்க கேரக்டர். பெட்ரூம் கிட்ட ஜன்னல் கிட்ட வந்துட்டு கத்தி கத்தி ஊரை கூட்டி ஒரு பக்கம் எங்கள் அம்மா வந்து அலறாங்க, நிறுத்த மாட்டீங்களா, கத்தாதீங்கன்னு ஓன்னு கத்துறாங்க. அப்படி கத்துறப்ப அவங்களுக்கு ஏதாவது ஆகிட்டு உயிர் பிரிஞ்சு போச்சுன்னா யாரு கண்டா? எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் அப்ராடு ஜாபை வந்து நான் ரிசைன் பண்ணிவிட்டு அவங்களை காப்பாற்றுனது எதுக்கு? இந்த மாதிரி யாரோ வந்து கத்தி அவங்க மனசுக்கு எடுத்து அவங்க உயிர் பிரியணுமா? அப்படி கத்துறாங்க. இந்த மாதிரி புறம்போக்கு வாழ்க்கை எதுக்கு? நாங்கள் யார்கிட்டையாவது வம்புக்கு போகிறோமா? யார் வீட்டு வாசல் முன்னாடி போயிட்டு நான் வந்து பிச்சைக்கார மாதிரி கத்திக்கிட்டு கிடக்கிறேன்னா? இல்லை, எப்பயுமே வந்து உனக்கு என் மேலே சிந்தனை இருக்குதுன்னா உனக்கு என்னவோ பிரச்சனை இருக்குது, முடியலன்னா நீ வந்து காலி பண்ணிக்கிட்டு போயிடு.
நான் கஷ்டப்பட்டு நான் இங்கே வாழணும்னு வந்திருக்கேன். நினச்சா கூட காலி பண்ணிட்டு போக முடியாது. சொல்கிறாங்கல்ல, எதுக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? ஒருவேளை ஒருத்தர் காலி பண்ணிட்டு இன்னொருத்தர் வராங்கன்னா கூட என் கேரக்டருக்கு ஒரு 2 நாள் 3 நாள் பார்ப்பாங்க, ஒரு 2 நாள் 3 நாள் மரியாதை கொடுப்பாங்க. அடுத்த நாள் அதே மாதிரி தான் அவங்களும் வந்து இஷ்டத்துக்கும் பேச ஆரம்பிச்சிடுவாங்க. நம்ம வந்து கண்டும் காணாமல் இருந்தால் கூட பேசிக்கிட்டே இருப்பாங்க. நம்மளை எந்த அளவுக்கு ரியாக்ட் ஆக வைக்க முடியுமோ அவளை ரியாக்ட் ஆக வச்சு நம்மளை வந்து அசிங்கப்படுத்தி காயப்படுத்தி எல்லா வேலையும் பிடுங்கிடுவாங்க. ஆக மொத்தத்தில் எல்லாருமே எனக்கு வந்து நெகட்டிவாக தான் வந்து இருக்காங்க. என்னை பார்த்தா ஆக மாட்டேங்குது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இது பொறாமையோட வெளிப்பாடு. அப்படி பொறாமை பிடிச்சி என்ன ஆக போகுது? போட்டி இருக்கலாமே தவிர பொறாமை இருக்கக்கூடாது. நான் யாரையுமே பார்த்தீங்கன்னா பொறாமையாக நான் வந்து எப்பயுமே நினச்சது கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து யார்கிட்டையும் நான் போட்டியாக கூட நான் நினச்சது கிடையாது. இப்போ ஒருத்தர்கிட்ட வந்து நம்ம போட்டியாக நினச்சா கூட அச்சீவ் பண்ண முடியாது. 27 வயசு பையன், 28 வயசு பையன் 24 லட்சம் பேக்கேஜில் இருக்கான். நம்ம வெளிநாட்டுக்கு போய் கூட நம்ம அவளை சம்பாதிக்கலையே அப்படின்னு யோசிக்கிறத விட்டுட்டு நம்ம சம்பாதிச்ச காசுல நம்ம இன்னைக்கு வந்து எவ்வளோ நல்லா இருக்கும். இன்னைக்கு எத்தனை பேர் வந்து காசுக்கு திண்டாடிக்கிட்டு இருக்காங்க. 1000 ரூபாய், 2000 ரூபாய், 10,000 ரூபாய் சொல்லிட்டு கொடுக்குறியான்னு சொல்லிட்டு ஃபோன் மேலே ஃபோன் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க, ரிலேட்டிவ்ஸில் கசினும் கேட்குறாங்க இல்லையா? இவங்கெல்லாம் எத்தனை நாளாக வந்து கடன் மேலே கடன் வாங்கி அவங்களால வந்து வாழ்க்கையை வந்து ஓட்ட முடியல. நான் ஒருத்தனா எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். என்ன வந்து இவன் ஒரு பொட்டை மாதிரி, இவன் வந்து பிச்சைக்காரன், இவன் வந்து அப்படி, இவன் வந்து பையன், அது இதுன்னு அசிங்கமாக பேசினா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். மனசாட்சி இருக்க யாரும் அப்படி பேச மாட்டாங்க. மனசாட்சி இல்லாத மிருகங்க அப்படிதான் பேசுவாங்க. அதனால சிசிடிவி கேமரா வந்து ஃபிக்ஸ் பண்ணலான்னு முடிவாகி போச்சு. இந்த மாதிரி தகுதி தராதரம் இல்லாத நாய்கள்லாம் வந்து கண்டதையும் வந்து பேசினதுனால எனக்கு இப்போ ஒரு 50,000 ரூபாய் செலவாக போகுது. சிசிடிவி போடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பப்போ கரண்ட் கட் ஆகும். அதனால பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து சிசிடிவி வாங்குறியே, அதை விட வந்து கரண்ட் கட் ஆகுது, இன்வெர்டர் வாங்கிக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவங்க ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல சஜஷன் கூட கொடுப்பாங்க. அதனால பார்த்தீங்கன்னா அதுவும் உண்மையாக தான்டா இருக்கு, எப்பயும் கரண்ட் ஆஃப் ஆகிக்கிட்டே இருக்கு, இன்வெர்டரும் வாங்கலாம்னு சொல்லிட்டு கொட்டேஷன் வாங்கிட்டு வந்தேன். அதனால அந்த சிசிடிவிக்கு அதுக்கப்புறம் இன்வெர்டருக்கு சேர்த்து ஒரு 50,000 ரூபாய்க்கு மேலே செலவாக போகுது. இதெல்லாம் தேவையா? ஃபர்ஸ்ட்ல இருந்தே இதெல்லாம் தேவையில்லை. நம்ம ஒன்றும் அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. நம்ம கிட்ட என்ன இருக்கு? நம்ம ஒன்றும் பெருசாக சாதிக்கல. இத்தனோண்டு வீட்டை கட்டிக்கிட்டு இத்தனோண்டு வாழ்க்கை, அதாவது ரொம்ப கண்டென்டட் லைஃப், மிடில் கிளாஸ்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஃபீல் பண்ணுவேனே தவிர நான் ரிச்சு, நான் வந்து பெரிய ஆளு, நான் அப்படி இருக்கேன், நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னைக்குமே நான் நினச்சது கிடையாது. யாரையும் வந்து தரைக்குறைவாகவும் நான் நினச்சது கிடையாது. நான் வந்து பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு நான் நினச்சது கிடையாது. நம்ம ஏதாவது தப்பாக பேசினா அப்போ அவங்கள பற்றி யோசிச்சு பார்ப்போம். அவங்க எந்த அளவுக்கு மட்டமாக இருக்காங்க, போய் இவங்கெல்லாம் ஒரு ஆளா, நம்ம எவ்வளோ தேவலான்னு தோணும். அவ்வளோதானே தவிர சி இப்படியும் இருக்காங்களே கேனைங்க அப்படின்னு அவங்க பேசுகிற மாதிரிலாம் என்னால் யோசிக்க முடியாது, பேச முடியாது. பிச்சைக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்கள வந்து நான் நினைக்கிறதுனால எனக்கு என்ன வந்துட போகுது? பிச்சைக்காரங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசுறதுனால எனக்கு என்ன வந்துட போகுது? ஆனால் அவங்களுக்கு என்ன வருதுன்னு தான் தெரியல. அவங்களுக்கு தினமும் என் பேரை சொல்லி ஹரி வீடு 1 கோடி ஆகும், அவர் கரெக்டாக தான் இருப்பார், அவங்க அம்மா கொஞ்சம் சரியில்லை, அவங்க அம்மா கொஞ்சம் பரவாயில்ல, அவர் வீடு 1 கோடி ஆகும், மாடி வீடு 1 கோடி ஆகும், இந்த மாதிரி நல்லதெல்லாம் கூட பேசுகிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. அது பத்தாதுன்னு நம்ம வேலை பார்த்த இடத்த பற்றியெல்லாம் பேசுகிறாங்க. அது எங்கே தான் பார்ப்பாங்களோ, நம்மளை பற்றி ஆன்லைனில் போட்டால் எல்லாமே வருது. அதை பார்த்துட்டு அந்த பெயிண்ட் கம்பெனியில் வேலை பார்த்தானா, இந்த ட்ரைனிங்கில் வேலை பார்த்தானா, ஆன்லைனில் கிளாஸ் எடுப்பான், கேன மாதிரி நடத்துவான், யூடியூபராக $100 வரும், இப்படியே பேசி 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 ரணமாக்கிக்கிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கப்ப நம்ம பேசாததெல்லாம் நம்ம பேசினதா வந்து நமக்கு அகென்ஸ்டாக வந்து பிளேட்டை மாற்றி போட்டு ட்ராமா பண்ணுறாங்க. இப்படியும் வந்து கூட்டம் இருக்குது. இவங்களெல்லாம் நினச்சா கூட பாவம். ஒரு 2 நாள் வந்து எங்கள் அம்மாவை விட்டுட்டு போனால் அவங்க உடம்பு வந்து எவ்வளோ வீணாக போகுது தெரியுமா? இப்போ ஒரு 2 நாள் தான் நான் அப்படி போயிட்டு இப்படி வரத்துக்குள்ளே காலெல்லாம் வீங்கி போயிருக்கு, உடம்பெல்லாம் வீங்கி போயிருக்கு. நான் ஜிஹெச்சில் வந்து ஒரு சில ரிசல்ட்டை வந்து வாங்கிட்டு வரணும், எனக்காக நான் டெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த ரிசல்ட்டெல்லாம் வந்திருந்தது. ஸோ எதுலேயுமே எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனாலும் எப்பயுமே உடம்பு அடிச்சு போட்ட மாதிரி இருக்குது. யாரும் சூன்யம் வச்சுட்டாங்களான்னு தோணும். இந்த மாதிரி மூட நம்பிக்கையெல்லாம் எனக்கு எப்பயும் இருந்தது கிடையாது. கடவுள் நம்பிக்கை இருக்குது. ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நான் போயிட்டு நான் விளக்கு வைக்கிறது இல்லை, நான் நெத்தியில் பொட்டு வச்சுக்கிறது இல்லை, அதெல்லாம் எப்பயும் நான் மாற்றிட்டேன். நான் ரொம்ப வந்து ஒரு மாதிரி நான் கடவுள் நம்பிக்கைன்றது மனசில் இருக்கே தவிர நிஜத்தில் வந்து ஒரு ஏத்திஸ்ட் மாதிரி இருக்கேன்.
ஸோ தேர் இஸ் சுப்ரீம் காட். அவர் கண்டிப்பாக இருப்பார். அவர் எங்கேயோ இருக்காரு. அவர் இருந்தால் இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் ஏன் இந்த மாதிரி யோசிக்கணும், இந்த மாதிரி பேசி மனசை கஷ்டப்படுத்தணும்? அந்த மாதிரி ஒரு சக்தி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி என்னை அசிங்கப்படுத்தாமல் பார்த்துக்கலாமே. என்னை ஏன் கஷ்டப்படுத்துறாரு, என்னை ஏன் காயப்படுத்துறாரு? எனக்கு இந்த பிரகலாதன் நினச்சா எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவன் ஒவ்வொரு தடவை கஷ்டப்படுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த மகாவிஷ்ணுன்றவர் வந்து காப்பாற்றுவார். அதே மாதிரி தான் அந்த துருவ நட்சத்திரம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த துருவன் கூட பார்த்தீங்கன்னா ஒரு அன்பு பாசத்தை எதிர்பார்ப்பான். அது வந்து இங்கே கிடைக்கல, ஆனால் கடவுள்கிட்ட கிடைச்சதா சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்னை எல்லாரும் இக்னோர் பண்ணாங்க. நான் மெட்ராஸ்க்கு வந்த புதுசில் நான் கடவுளை நம்பி தான் வந்தேன். நிஜமா படத்தெல்லாம் பார்க்குறோம். அப்போ அதில் இருக்க நல்லதெல்லாம் தான் என் மனசுக்கு போகும். மற்றவங்களுக்குலாம் எப்படின்னு தெரியல. அதில் இருக்க வில்லன் கேரக்டர் எல்லாம் மனசில் போகும். கெட்டது செஞ்சாதான் நம்ம நல்லா இருக்க முடியும்னு சொல்லிட்டு பதிச்சுப்பாங்க போல. நான் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கேன். அதனால மெட்ராஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் கடவுளோட அனுகிரகம் இல்லாம நான் இன்ஜினியரிங் படிச்சிருப்பேன்னா 600 பேர்ல என்ன ஒருத்தனை செலக்ட் பண்றாங்கன்னா அப்ப என்னுடைய நல்ல மார்க், நான் நல்ல மார்க் எடுத்ததுனால செலக்ட் ஆனேன். ஆனா கடவுள் நினைச்சிருந்தா தானே அது நடக்கும். இப்ப நான் வந்து பிறந்திருக்கேன்னா கடவுள் நினைச்சிருப்பாரு இவன் வந்து பிறக்கிறதுனால 4 பேருக்கு வந்து பிரயோஜனம் இருக்கு. இன்னைக்கு என்னுடைய யூடியூப்ல எஜுகேஷனல் வீடியோஸ்லாம் எத்தனை பேருக்கு பிரயோஜனமா இருக்கு, எவ்வளவு நல்ல விஷயம் நான் பேசி வச்சிருக்கேன். நானே 2015 மன உளைச்சல்ல வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா இதெல்லாம் யார் அச்சீவ் பண்ணியிருப்பா? இன்னைக்கு எங்க அம்மா வந்து கேன்சரா இருந்துக்கிட்டு வேலைக்கு போய் சம்பாதிக்க முடியுமா, வாடகை கட்ட முடியுமா? இன்னைக்கு என்னால எல்லாருக்கும் பிரயோஜனம் தான். பாருங்க, என் கசினோட ஹஸ்பண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த 2.25 லட்சம் அக்கௌண்ட்டுக்கு வந்துச்சுன்னா நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுடுவேன். 9.25 லட்சம் யாருங்க கொடுப்பாங்க? அவர் ஒண்ணுமே இல்லை, நேற்று நைட்டு ஒரு 1 லட்சம் ரூபாய்க்காக நாயா பேய் அலையிறாரு. வட்டி அதிகமாக தான் வாங்குவாங்க, ஆனாலுமே கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. தேவையில்லாம வந்து சலையை விட்டு நம்மளை வந்து உசுப்பேத்தி விடுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறாரு. தேவையா அதெல்லாம்? எங்க அப்பா கூட அப்படிதான் 10 ரூபாய் வட்டிக்கெல்லாம் வாங்கி நாசமா போனாரு. இதெல்லாம் பார்த்து பார்த்து வளர்ந்தவன். லேடிஸ் வந்து எப்படி இருப்பாங்களோ அதுக்கு 10 மடங்கு நான் கரெக்டா இருப்பேன். எது வந்து யோசிச்சா நல்லது நடக்கும், எது செஞ்சா வந்து வீட்டுல வந்து நம்ம குடும்பம் உருப்படும் சொல்லிட்டு நான் வந்து ஆசாசியா எல்லாத்தையும் செஞ்சு வச்சிருக்கேன். எனக்கு வந்து குடும்பம் குட்டின்னு இல்லையாமா, நான் அனாதை நாயாமா, தினமும் வந்து கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி நான் வந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன்னா உன்ன மாதிரி பொட்டையை நான் எங்கேயும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அப்ப எங்க வீட்டுல நாங்க பேசுறதெல்லாம் அவங்களுக்கு எதுக்கு? நான் ஃபோன் பண்ணி பேசுறேன், தினமும் வந்து ஜாதகத்தை வச்சு நான் கேட்கறேன். இந்த மாதிரி எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா என்னை பத்தி எல்லாமே நான் வந்து சொல்றேன், உண்மையா தான் சொல்றேன். அந்த பொண்ணு வீட்டு சைடு வந்து பாத்தீங்கன்னா நாங்க அஸ்ட்ராலஜர் கன்சல்ட் பண்ணிட்டு உனக்கு ரிப்ளை கொடுக்குறோம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ரிப்ளையே வராது. கேட்டா ஜாதகம் செட் ஆகல, உனக்கு செவ்வாய் தோஷம் இருக்கு, ராகு தோஷம் இருக்கு, கேது தோஷம் இருக்கு, எல்லா தோஷமும் எனக்கே தான் வந்துடும். ஏன்னா எங்க அம்மாக்கு வந்து பாத்தீங்கன்னா வலி லேசா தான் வந்துதான். அதுக்குள்ளவே பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. 10ஆம் தேதியே டெலிவரி ஆகும் சொன்னாங்களே, 26ஆம் தேதி ஆகுது, இன்னும் கூட பிறக்கலேன்னு சொல்லிட்டு வலி லேசா இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாமா. அதனால ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்க. அந்த ஆப்ரேஷன் பண்ணி எடுத்த அந்த ஒரு நொடி தான் வந்து ஜாதகத்துல வந்து விழும். ஏதாவது பிராக்டிக்கலா இருக்கா? கடவுள் சொன்னாரா இந்த மாதிரி ஜாதகம்லாம் எழுத சொல்லி? எவ்வளவு மூடத்தனமா இருக்காங்க ஜனங்க. எனக்கு கல்யாணம் ஆகலையாமா, அனாதை பயணமா, நான் எல்லாத்தையும் இழந்துட்டு நடு ரோட்ல நிற்பானாமா, மனசார சொல்றாங்களாமா. அப்படி மனசார சொல்லி என்ன ஆக போகுதுன்னு தெரியல, வயிற்றுச்சல் கொட்டிக்கிட்டு என்ன ஆக போகுதுன்னு தெரியல. கடவுள் தான் இறங்கி வரணும். இதுக்கப்புறம் சிசிடிவில எல்லாம் தான் கேப்சர் ஆக போகுது. என்ன ஆக போதோ கர்மம். ஸோ எல்லாரோட ஆட்டத்தையும் வந்து கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்காரு. நான் சிசிடிவி வச்சா கூட நான் உட்காந்து பார்ப்பேனான்னு தெரியாது. அந்த மாதிரி கேரக்டர். எனக்கு 50,000 ரூபாய் நஷ்டம் தான் கடைசியில இவங்களால். மனசாட்சி இருக்கு, மனசாட்சி அவங்களுக்கு வந்து பாடம் புகட்டும். கடவுள் இருக்காரு, கடவுளும் அவங்களுக்கு பாடம் புகட்டுவாருன்னு நினைக்கிறேன். அந்த பாட போன கடவுள் வந்து ஏன் தான் இப்படி படுத்தி எடுக்கிறாருன்னு தெரியல. ஒரு ஹார்ட் ஒர்க்கு கொடுத்து மன நிறைவை கொடுக்குற கடவுள் மனசை கஷ்டப்படுத்துற ஜனங்களை ஏன் படைக்கணும்? நம்மளை வந்து தாழ்த்தி பேசுற ஜனங்களை ஏன் படைக்கணும் சொல்லுங்க? எவ்வளவு கஷ்டப்பட்டும் எவ்வளவு எது சேர்த்தும் நிம்மதி இல்லாம போச்சுன்னா பிளாட்ஃபார்ம்ல இருக்கவன் எவ்வளவோ தேவலாம். அதுக்குதான் சொல்றாங்க, நீ ஒன்னத்தையும் சாதிக்காம இருந்திருந்தா கூட நல்லா இருந்திருக்கும்டா. அவங்களுக்கெல்லாம் என்னை பார்த்தா தலைவலியா இருக்குதாமா, நல்லா இருக்கவனை பார்த்தா ஆகாது. உருப்படாதவங்க கிட்ட வந்து கூடி கும்மால் அடிப்பாங்க. அந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் மரியாதை. ஒன்றுத்துக்கும் தேராம வீட்டில் உட்காந்துட்டு இருக்க வெட்டி பயலுங்க கிட்ட வந்து நல்லா வந்து பேசுவாங்க. அவங்கள உசுப்பேத்தி விட்டு அவங்கள எனக்கு அகேன்ஸ்டா திருப்பி விட்டு வேடிக்கை பார்ப்பாங்க. ரொம்ப அசிங்கமா இருக்குதுங்க. எங்க போனாலும் இதே பிரச்சனை. கடவுளை